ஃபேன்ஸ் எல்லாம் வணக்கங்க. இப்போ சப்பாத்தி குருமா செஞ்சு தருங்களா. இப்போ நான் வந்து ஒரு தடவை சப்பாத்தி செஞ்சால் நம்ம ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஓகே, அந்தளவு சாஃப்டாகவும் இருக்குது. சப்பாத்தி மட்டும் குருமா வைக்க முடியாது. அதனால் ஒரு வெயிட் பேப்பர் போட்டு நம்ம சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வேறு கிழிச்சா கிழிது வரும். ரொம்ப கடுமையாலாம் இருக்காது இந்த சப்பாத்தி. ஓகே, அதனால் அடிக்கடி சப்பாத்தி செய்ய முடியாதுங்கிறக்காக இப்போ நான் நிறையாவே போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சுட்டுச்சு. ஓகே, இது 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அடியில் மட்டும் பேப்பர் போட்டுருவோம். ஓகே, இதை நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 2 3 யார் எவ்வளோ சாப்பிட்றதுமோ அவ்வளோதுக்கு எடுத்து வச்சுங்க. நான் 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அது அப்படியே ஹீட்டாகி இருந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், மறுநாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம், மறுநாள் நைட்டுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்க வேண்டாம். சூட் பண்ணி சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். குருமா ரெடி சரிங்களா. உருளைக்கிழங்கு குருமா. ஏன்னா இப்போ பரபரப்பான உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். 3 வேளைக்கு சமைக்காமல் ஒரு வேளை சமைச்சா 3 வேளைக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபேன்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே.